ஆஃபீஸ் லைஃப்பில் அப்படின்ட்டு எடுத்துட்டா, நான் வந்து ரிஷிவந்தியம் அப்படின்னு ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ வந்து கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க்னு அங்கே ஒன்று இருந்தது. நான் வந்து அங்கேயே தங்கியிருந்தேன். அங்கே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது பொதுப்பணித்துறை மூலமாக. அதனால் அங்கேயே ஹால் பண்ணியிருந்தேன். டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுனால அங்கேயே ஹால் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அவர் சிவகுமார் அப்படின்றவர் கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு நண்பர். அவரும் அன்மேரிடு, அவரும் பேச்சுலர், நானும் பேச்சுலர். அப்போ வந்து 2 பேரும் அப்படியே ஈவினிங் அப்படி போவோம். அவர் ஒரு சில சிரிப்பான சம்பவங்கள்லாம் சொல்லுவார். அதை நினச்சிட்டு இருந்தா அவர் சொல்றதெல்லாம் நினச்சிட்டு இருந்தா இன்னும் அவர் நினச்சி சிரிப்பேன். ஆனால் ரொம்ப நாள் அவரை பார்க்க முடியல, எங்கே இருக்கிறாரு தெரியல. அவர் வந்து அவங்க அப்பா அம்மா, அவங்க வீடு வந்து கொஞ்சம் கூரை வீடும், மழை பெய்ய பார்த்து ஒழுவுமா. அப்போ வந்து அவர் என்ன பாட்டு பாடுவாராம், தேன் சிந்து தேவானம் அப்படின்ட்டு பாட்டு பாடுவாராம். ஏய், இங்க மழை பெய்யுது, தேன் சிந்து தேவானம் அப்படின்னு அடிக்க வருவாங்களா அவங்க அம்மா. அப்புறம் அது வந்து ஒரு நினச்சிக்கிட்டு தான் ரொம்ப சிரிச்சுக்குவேன். அவர் வந்து சிறந்த பாடகர், நல்லா பாட்டெல்லாம் நல்லா பாடுவார். அதுக்கப்புறம் அவர் நண்பர் சிவகுமார் வந்து அவருடைய 10th படிச்சுக்கிட்டு பார்த்து ஒரு நிகழ்ச்சியை வந்து என்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டாரு. சொன்னார், சிரிச்சிட்டு வேணும். என்ன நிகழ்ச்சின்னா, அவர் வந்து நல்லா சிறந்த பாடகர், நல்லா பாடுவார். ஏகலாம் பாடி காமிப்பார். அது மாதிரி 10th ஸ்கூல் நடந்துட்டு பார்த்து ஒரு பீரியட் டீச்சர்ஸ் மாற்றி விடுவாங்க. அப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஒரு லேட்டாக ஆகிட்டு இருக்கு ஒரு டீச்சர் வர்றதுக்கு, லேடி டீச்சர் அவங்க. அப்போ வந்து ஸ்கூல் கிளாஸ் பசங்களாம், சிவகுமார் நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு அவரை எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அவர் வந்து பாட ஆரம்பிக்க பார்த்து அந்த டீச்சர் வந்துட்டாங்க. டீச்சர் வந்துட்ட உடனே, உட்காரு, என்ன சத்தம் வரீங்க, உட்காருங்க அப்படி இப்படின்னு திட்டியிருக்கிறாங்க. திட்டின உடனே எல்லாரும் அமைதியா இல்லாம, இல்லை டீச்சர் பாட ஆரம்பிச்சா அப்படியே ஒரு 2 நிமிஷம் பாட சொல்லுங்க, பாட்டு கேட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிங்க, நான் கவனம் எல்லாம் முடியாது அப்படின்னு யாரும் கேட்கல. பசங்களாம் ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சும்மா ஒரு இது பண்ற மாதிரி. சரி, என்ன பண்றது, இப்படி பண்றானுங்க பசங்க, சரி சீக்கிரம் பாடு அப்படின்ட்டு இவர் சொல்லுவார். இவருக்கும் அந்த டீச்சருன்னு யாருக்குன்னே பிடிக்காது. அது இவனோட பாட சொல்றாங்களா அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி நினச்சிட்டு. அப்புறம் வந்து அவர் சிவகுமார் எழுச்சி பாடியிருக்கிறார். என்ன பாட்டு பாடுறாருன்னா, நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு, இருவரும் சேர்ந்திடலாம் அன்போடு இனி அப்படின்னு பாட ஆரம்பிச்சுன்னு உட்கார், பாடத்தாலும் ஒன்றும் தேவை, என்ன பாட்டு பாடுற டீச்சர், நல்லா இருக்குது பாட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வழியா சைலண்ட் ஆகிட்டோம். அது நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த டைமில் அந்த பாட்டை பாடினது அப்படின்லாம் சொல்லி சிரிச்சுக்கணும். என்னங்க இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப அவருடைய அனுபவத்தில் என்கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு கிடப்பாரு. நான் விருதாச்சலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பொதுப்பணித்துறையில். அப்போ வந்து அப்போல்லாம் மேரேஜ் ஆகலை. அங்கே நெய்வேலியில் என்னுடைய நண்பர் அப்துல் காதர் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் வந்து தனசேகர் ஒருத்தர், எல்லாருமே பேச்சுலர் தான். அப்போ தான் நாங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு எல்லாம்
ஈவினிங் ஆச்சுன்னா ரூம் போயிடுவேன். நானும் அப்துல் காதரும் நாங்கள் வந்து எல்லாமே ஒன்றா பாலிடெக்னிக்லாம் ஒன்றா படித்தோம். ஹாஸ்டல் ஒன்றா இருந்தோம். ஹாஸ்டல்லே ஒன்றா தான் இருந்தோம். இங்கே வர பார்த்து அவங்க நெய்வேலியில் ஒர்க் பண்ணாங்க, நான் வந்துட்டு பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணேன். ஆனால் 3 பேரும் ஒரு கிளாஸ்மேட்டு தான், 3 பேரும் ஒரு ரூம் தங்கியிருந்தோம். நானும் அப்துல் காதரும் நைட்டில் சும்மா பேசிகிட்டே இருப்போம். மணி 12 மணி வரைக்கும் பேசிட்டோம். இவன் தனசேகருக்கு ரொம்ப எரிச்சல். என்னடா பண்ணுங்க சும்மா பேசிட்டு இருக்கிறானுங்க. கட்டுக்கால் மேலே படுத்துட்டு இருப்போம். அப்படி நாங்கள் கீழே பாய் போட்டு அப்போ வந்து திட்டிட்டு கிடப்பா. அப்படி என்னடா சும்மா பேசிட்டு இருக்கிறீங்க, நேரத்தோட எழுந்திருக்கு இல்லையா. அப்புறம் சரிடான்னு அப்புறம் அப்பயும் சொல்றதை கேட்காம பேசி இருந்துருப்பாங்க. ஒரு நாள் வந்து பேசவே இல்லை. அவங்க அன்னைக்கு மறுநாளும் 2 பேரும் பேசவே இல்லை. எல்லாம் 8-9 மணிக்கு பண்ண பேசாமலே தூங்கி. 3ஆவது நாள் காலையில் எழுந்துச்சு தனசேகர், என்னடா ஆச்சு 2 பேரும் உங்களுக்கு, நைட்டெல்லாம் பேசவே இல்லை, சைலண்டா இருந்தீங்க அப்படின்னோடனே, இல்லடா எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், அதனால பேசுறது இல்லை. என்னடா அக்ரிமெண்ட் அப்படின்னா, இதுக்கு மேல்ட்டு இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோசரம் நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். எது பேசினாலும் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். தமிழில் தானே ஃப்ரீயாக பேச முடியும் கச்சாமச்சான்னு, இங்கிலீஷில் போய் என்னத்த பேச. அப்போல்லாம் வந்து ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் கிடையாது இல்லையா. அதில் இங்கிலீஷ் பேசுறதுக்கு யோசனை பண்ணி பேசணுமே தூங்கி போடுறது. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எப்பயுமே இருங்க, இதை மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்குவோம். தனசேகர் ரொம்ப தமாஷா இருக்கு அதெல்லாம் நினைச்சேன். திண்டிவனம் பொதுப்பணித்துறை ஆஃபீஸில் நான் ஜேயா பணி பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து ஒரு எஸ்டிஓ ஒரு அதிகாரி நந்திரியாங்குப்பம் சீஷோர் கடற்கரை ஓரம் கடல் அரிப்பு பணியெல்லாம் நாங்கள் தான் கவனிப்போம். அப்போ வந்து அந்த கடல் அரிப்பு பணிக்கு கிராயன்ஸ்ன்னு சொல்லுவோம், தூண்டில் வளைவு போடுறதுக்கு சேங்ஷன்லாம் ஆயிடுச்சு. சைட்டுக்கு போயிட்டு வரலாம் சுப்பிரமணி அப்படின்னாரு. காலையிலே போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. சரி சார் காலையில் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு 6-6:15 பறந்து ஜீப்பில் மணி 7 மணிக்கெல்லாம் தந்திராயன் குப்பம் அது பக்கத்தில் தான் ஆரோவில் இருக்கு. அங்கே சைட்டுக்கு போயிட்டோம். அப்போ வந்து நல்லா காலை வெயில், இதமான வெயில். சைட்டுக்கு ஒரு சில மெஷர்மெண்ட்லாம் எடுக்க போகணும். நான் கூட ஒரு 2 எண்ணமார்னா தினக்கூலி பணியாளர் அப்படி ஒரு 4 பேர் போகிறோம். அவர் எஸ்டிஓன்னா சப் டிவிஷன் ஆஃபீஸர், நான் வந்து ஜூனியர் இன்ஜினியர். சைட்டு போய்ட்டு இறங்கி போகிறோம். நல்ல வெயில், இளம் வெயில், காலை இளம் வெயில். அந்த குளிர் காலத்தில் நல்லா இதமாக இருக்கு. கடற்கரையை பார்க்க போகலான்னா ஒரு அதிர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி எல்லாம் கலந்த ஒரு நிகழ்ச்சி. என்னன்னா, இந்த ஆரோவிலிருந்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து லைனாக லேடிஸு ஜென்ஸு லேடிஸு எல்லாம் சன்பாத் எடுத்துங்கிறாங்க. நடுக்க பாய வச்ச மாதிரி. நாங்கள் அந்த ஓரம் தான் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும். சன்பாத் எடுத்துங்கிறாங்கன்னா எப்படி எடுத்துக்கிறாங்க? டாப்லெஸ், மேலே ட்ரெஸ் கிடையாது, கீழே மட்டும் தான் ட்ரெஸ். எல்லாம் மேலாவது படுத்துன்னு சன்பாத். அவர் எஸ்டிஓ அவருக்கும் புரியல, ஒன்றும் எனக்கும் புரியல. பார்த்துட்டு ஏன்பா பாப்பா அப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் சார். மெஷர்மெண்ட் எடுத்துருவோம்,
நான் மனசுக்குள்ள என்னடா ஓசியில் மலையாள படம் கிடைக்குது, இதை பார்க்காதவர் கிளம்புறாரு அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு சிரிப்பு. அவர் வந்து என்னடா ஜேயை வச்சு நம்ம என்னத்தை பார்க்கறது, அவர் ஒரு இது. அப்புறம் கடைசியில் அப்படி பார்த்துட்டே நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் போனோம், மெஷர்மெண்ட்லாம் எடுத்தோம். அப்புறம் கிராய்ஸ் ஒர்க் நடந்தது. முத போக பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு இது அனுபவத்தை நினைச்சு நான் அடிக்கடி சிரிச்சுக்குவேன். இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் வந்து திண்டிவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திண்டிவனத்தில் நான் வந்து கொஞ்சம் ஜாலியான டைப். திண்டிவனத்தில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஜேஇ ஒரு சப்டிவிஷன் இருக்கேன், ஒரு சப்டிவிஷன் இருக்கேன். டிவிஷனில் ஒரு மேடம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து சப்டிவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுறாங்க. சப்டிவிஷன் பக்கத்துலேயே தான். நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக, அதாவது வேலையை முடிச்சுடுவேன், ரொம்ப அசால்ட்டாக வேலை செய்வேன். அதாவது அசால்ட்டானா வேலையை முடிச்சுடுவேன். நீங்கள் அந்த அம்மா வந்து டிவிஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு சப்டிவிஷன் வந்துச்சு. சப்டிவிஷன் ஒர்க் மட்டும்தான் பார்க்கலாம். ஆனால் டிவிஷன்லேயும் கூப்பிட்டு வேலையை வாங்குவாங்க முதல்லலாம். அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஏமா நீ டிவிஷனுக்குலாம் போய் வேலை செய்கிறேன், இங்கே வேலையை மட்டும் பாரு, சப்டிவிஷன் மாற்றிட்டாங்கன்னு நான் சப்டிவிஷனில் மட்டும்தான் வேலை செய்வேன் அப்படின்னு நான் எல்லாம் ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணேன். இது என்ன பண்ணுச்சு, எல்லாம் டிவிஷனுக்கு கும்பலாக உட்காந்துட்ருக்கோம். ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ ஒரே அடி அடிச்சுது, சார் நீங்கள் தான் எனக்கு எடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாம் டிவிஷன்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. ஏமா பார்த்து பேசுமா, என்ன பேசுகிற நீ? உடனே எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. இல்லை சார், நீங்கள் வந்து சப்டிவிஷன் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா, ஏமா அது ஒழுங்காக சொல்கிறது தானம்மா, நீ மட்டும் மொட்டையாக சொன்னீங்க, தப்பாக நினச்சிட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு உடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. இதை வந்து நினச்சி அப்போ சிரிப்போம். ஐயோ சார் போங்க சார் அப்படின்னு சிரிச்சுக்கும். அது நல்ல டைப்பான லேடி, நம்ம மேடம் நல்ல டைப்பு. அவங்க வந்து அப்புறம் சூப்பராக இருக்கிறாங்க. நல்லா நினச்சா லைஃப்பில் ஒரு சிரிச்சுக்குவோம்.